ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பிரசாதம் செய்யலான்னு சொல்லி இன்றைக்கி சுண்டல் ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போகிறேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மல்லி புதினாலாம் போட்டு ட்ரை பண்ணலான் இருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது யாராச்சும் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நானே சும்மா ட்ரை பண்ணுறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 10 வரமிளகா கிள்ளி வச்சுருப்பேன். 10 வரமிளகா நல்லா கை நிறையா கருவேப்பிலை கொத்து நிறையா நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகிற மாதிரி ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குங்கிறதுனால போட்டிருக்கேன். ஸோ அதுவும் போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கட்டும். நாம் தேங்காய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எடுக்கணும், அதை எடுத்துக்கலாம். அது என்னென்னா சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு நல்ல தேங்காய் ஒரு 1.5 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து 2 கிலோ சுண்டல் போட்டிருக்கேன், அதனால் தேங்காய் கொஞ்சம் அதில் ஜாஸ்தியாக போடுறேன். 4 பச்சை மிளகா, கை நிறையா கொத்தமல்லி தழை. மல்லித்தழை பார்த்திங்களா எவ்வளோ போடுறேன்னு. நல்லா ஒரு கை நிறையா மல்லி, கொஞ்சோண்டு அதுவும் ஒரு பாதி கை நம்புகிற மாதிரி மல்லியும் நல்லா போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒட்டுக்கா போட்டால் அரைப்பட மாட்டேங்குது. ஸோ எல்லாம் தனித்தனியாக அப்புறம் நான் போட்டு எடுத்து அரைச்சேன். தேங்காய் தனியாக மல்லி புதினா தனியாக அரைச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 2-2.5 ஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்ச தேங்காய்க்கு அப்புறம் அந்த புதினா மல்லி தலையெல்லாம் அரைச்சிங்கள அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டல் நான் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். 2 கிலோ சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. பார்த்திங்கன்னா செய்யவே நல்ல மழை, சூடாக செய்யும் போது நல்ல மழையில் சுண்டல் சாப்பிடணுன்னு எங்களுக்கே ஆசை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாப்பாங்களுக்கெலாம் கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். பார்த்திங்களா, இது ஜன்னல் வழியாக எடுத்தேன். வியூ நல்லா இருக்குல்ல, மலையோட சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் சுண்டல் நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டாச்சு. ஸோ அந்த வேலையும் முடிஞ்சது. ஸோ பாப்பாங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கெல்லாம் ஒரு பெரிய சம்பளத்தில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாப்பாவுக்கு அப்புறம் சுண்டல்லாம் போட்டு கொடுத்தோம். பாருங்கள் அவங்க என்ன எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு கேளுங்களேன் நீங்களே. சிதிகா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? யம்மியா இருக்கா? சூப்பரா இருக்கா? சாப்பிடுங்க. இதுதான் நம்ம மொட்டை மாடியிலிருந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. வெள்ளிங்கிரி மலையை பார்க்கலாம். ஸோ இந்த வியூ நல்லா இருக்குல்ல, இதையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருந்து டெய்லியும் மேலே வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறையா நேச்சர் வீடியோவுக்கு ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய், டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இனி நிறையா குக்கிங் ரெசிபீஸ் போடலான் இருக்கேன். ஸோ see you, bye.